ஆதியந்தம் இல்லாதவன் ஆதியை தீதுரும்பவன் தீப்படு பஞ்சு போல் மோதரும்படி முப்பரி ஒத்தர காதலா கருத்தில் கருதுவான். ஆதியந்தம் இல்லாதது பராபரம். அந்த பராபரத்தை வணங்க வேண்டும் என்றால் தீயிலே இட்ட பஞ்சு போல நம்முடைய கர்மவடைகளையெல்லாம் அற்றுப்போக வேண்டும் என்றால் 3 பொறிகளை ஒத்துறக் காதலால் கருதி அதன் மூலமாக வெற்றி காண வேண்டும். 3 தீப்பொறிகள் என்று சொல்லப்பட்டவை, முப்புறம் எரித்த ஈசன் என்றெல்லாம் சொல்லப்பட்டவை சந்தரக்கலை, சூரியக்கலை, சுழுமுனை என்கிற இந்த 3ம் தான். வாசிகின்றவன் இந்த உலை கர்மவனைகளையெல்லாம் நீக்கிக் கொண்டு ஞான வெற்றி பெறுவான் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. எல்லா உலகமும், எல்லா உயிர்களும், எல்லா பொருட்களும் என் அறிய வல்லாளன் ஆதி பரமசிவனது சொல்லால் ஆகுமே கோனாரே. இந்த உலகம், நாம் வாழ்ந்திருக்கும் உலகம் மாத்திரமே உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியானது என்று கருதியிருக்கிறோம். ஆனால் சித்தர் பெருமக்கள் உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியான எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன என்பதை உறுதிபடச் சொன்னார்கள். தவ வல்லமையால் ஏனைய உலகங்களையும் சித்தர் மக்கள் கண்டு வந்தார்கள். அது காரணமாகவே இந்த வார்த்தையை இங்கே இடைக்காலர் பயன்படுத்துகிறார். எல்லா உலகமும், எல்லா உயிர்களும், எல்லா பொருட்களும் என்று குறிப்பிடும் காரணத்தால் பூமி மாத்திரமல்லாது மற்ற பல பூமிகள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான வல்லாளன் ஆதி பரமசிவன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் அனைத்து உலகங்களையும் படைத்தும் காத்தும் மறைத்தும் அழித்தும் இப்படிப்பட்ட காரியங்களை விளையாட்டாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வல்லாளன், வன்மையான ஆற்றல் பொருந்தியவன் ஆதி பரமசிவன். அந்த சிவனுடைய சொல்லால் எல்லாமே ஆகும் என்று குறிப்பிடுகிறார். எப்படி சிவனின் சொல்லால் எல்லாம் ஆகும்? எம்பெருமான் ஈசன் 7 லட்சம் கிரந்தங்கள் மூலமாக தூய ஞானத்தை அன்னை பராசக்திக்கு கூறி அருளினார். அன்னை பராசக்தியிடமிருந்து நந்தியம் பெருமானும் ஏனைய சித்தர்களும் கற்றுக்கொண்டார்கள். எல்லாவற்றையும் படைத்த எம்பெருமான் ஈசன் வாணியன் போல் வயங்கும் பிரம்மமே சூனியம் என்று அறிந்து ஏத்தாக்காள் ஊனியல் ஆவிக்கு ஒருத்தி இல்லை என்று ஓர்ந்து கொள்ளுவீர் கோனாரே. வாணியன் வியாபாரம் செய்யக்கூடியவன். வியாபாரம் செய்வது எது? மனம். மனதனுடைய புத்தி என்கிற நிலைதான் வியாபாரம் செய்கிறது. எதை வியாபாரம் செய்கிறது? கண்களால் பார்ப்பது, காதுகளால் கேட்பது, புலன்களால் அறியக்கூடிய அனைத்தையும் கொண்டு ஜீவசக்தியாகிய வாயுவை விற்று அற்ப சந்தோஷத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம்தான் இந்த மனித உடல் வாழ்க்கை முழுவதும் நடைபெறுகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்த தத்துவம் அல்லது ஆதி தன்மை என்பது சூனியம் என்று அழைக்கப்படக்கூடிய பரவழியாகிய ஆகாயத்திலேதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த உலகிலே நாம் மறுபடியும் ஒரு பெண் வயிற்றிலே பிறந்து இறந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டால் இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் வியாபாரம் மாத்திரமே என்கிற உண்மையின் தத்துவம் புரிய வரும். இந்த உண்மையின் தத்துவத்தை புரியாத வரையிலும் நாம் ஞானத்தை அடைய முடியாது என்பதை இங்கே சொல்லப்பட்ட இந்த 2 பாடல்களின் மூலமாக நாம் அறியக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது. முத்திக்கு வித்தான மூர்த்தியை தொழுது முத்திக்கு உறுதியை செய்யாக்கால் சித்தியும் பத்தியும் சத்தியும் முத்தியும் சேர ஆகுமே கோனாரே. முத்தி, இதை நோக்கித்தான் நம்முடைய இந்த பிறவி என்பது இருக்கிறது. முத்தி என்பது எது? பிறப்பு இறப்பற்ற பெருநிலையை பெறுவதுதான் முக்தி. இந்த முக்தியை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பத்திலே பக்தி வேண்டும், சத்தியம் தவறாக இருக்க வேண்டும். இது காரணமாக வாசி சித்தி ஏற்படும். வாசி சித்தி என்பது ஏற்பட்டுவிட்டால் ஜீவன் முக்தி என்பதும் ஏற்பட்டுவிடும். இந்த முக்தியை அடைவதற்கான உறுதியை செய்வதற்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று அழைக்கப்பட்ட முழுமையான குருமார்கள் காட்டிக் கொடுத்தபடி பயணிக்க வேண்டியது அவசியமாகும். அடிப்படை பக்தி, குரு பக்தி, இது முக்கியமான ஒன்றாகிறது. அதன் பிறகு சக்தி, ஜீவசக்தியாகிய வாயுவை பயன்படுத்தக்கூடிய பக்குவம். இது காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அது சித்தி என்றாகும்.
இது சாத்தியப்பட்டால் மாத்திரமே முக்தி என்பது கிடைக்குமே அல்லாது வேறு எந்த வகையிலும் இது சாத்தியமில்லை என்பது இடைக்காட்டு சித்தருடைய கூற்றாக இருக்கிறது. தொல்லை பிறவியின் தொந்தம் அறவே சோம்பலற்று தவம் செய்யாக்கால் எல்லையில் கடவுள் எய்தும் பதம் உனக்கு இல்லையென்று எண்ணுவீர் கோணாரே. எல்லையில் கடவுள், இறுதி கடவுள் என்று உணர வேண்டும். பிறப்பு இறப்பு என தொடர்ந்து வரும் இந்த மாயச் சுழலில் இருந்து விடுபட வேண்டுமா? அப்படியானால் சோம்பலை விட்டு தவம் செய்ய வேண்டும். யோக சாதனை செய்வோருக்கு சில நேரங்களில் சலிப்பும் சோம்பலும் வரும். ஆனால் அதற்காக பயிற்சியை நிறுத்திவிடக்கூடாது. சில நிமிடங்கள் செய்து மாதங்கள் விடுவது இது யோகப் பாதையல்ல. உலக வாழ்க்கை காரணங்கள் சொல்லி தினமும் தவிர்த்து ஒரு நாள் மட்டும் கூட்டு தியானத்தில் செய்வதால் ஞானம் கிடைக்காது. யோக வெற்றி வேண்டுமா, முக்தி வேண்டுமா? அப்படியானால் இடைவிடாத பயிற்சி அவசியம். குரு சொல்லிய முறையில் ஒரு நாள் கூட தவறாமல் சாதனை செய்ய வேண்டும். அப்போதுதான் புருவ மத்தியத்தின் கதவு மெதுவாக திறக்கும். ஒரு நாள் செய்தால் போதாது, தொடர்ந்து செய்தால்தான் உள்ளுணர்வு விழிக்கும். இதுவே இடைக்காட்டு சித்தர் கூறும் உண்மை. சோம்பலை தள்ளுங்கள், சாதனையை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.